வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. பேக் டு அவர் சேனல். இந்த vlog பார்த்திங்கன்னா சண்டே நைட் எடுத்தது தான். ஒரு குட்டி ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே டின்னரு வெளியே சாப்பிட்டுக்கலான்ட்டு. ஃபஸ்ட்டு எங்கே வெளியே போகிறதா இருந்தாலும் ரித்விக் தான் ஒரே குஷியாக இருக்கும். ஃபஸ்ட்டாலாம் வெளியே வந்து எங்கள் 2 பேர்த்து ஸ்லிப்பரையும் எடுத்து கீழே போட்டுருவோம் எங்களை மிதிக்க சொல்லி. ஸ்லிப்பரை தொட வேண்டான்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டாள். ஃபஸ்ட்டு எங்கள் 2 பேர்த்துக்கு எடுத்து கொடுத்துட்டு அவள் செப்பலும் கூட போடாமல் கிளம்பிடுவான். அப்புறம் அவங்க அப்பா கூப்பிட்டு உட்கார வச்சு ஸ்லிப்பர் போட்டதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். ஹஸ்பண்டும் பாப்பாவும் எப்போவுமே இப்படி தான். அவர் பார்த்திங்கன்னா இவன்கிட்ட விளையாட்டுக்கு சும்மா ஏதாவது வம்பிழுத்துட்டே இருப்பார். ரித்வி அப்படி தான். அவங்க அப்பா அமைதியாக இருந்தாலும் இவ போய் ஏதாவது வம்பிழுப்பாள். ஒரு வழியாக கிளம்பியாச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா நாங்கள் பொள்ளாச்சியில் இருக்க மாஸ் காட்டன் கலெக்ஷனுக்கு தான் வந்திருந்தோம். எப்போவுமே பாப்பாவுக்கு ரஃப் யூஸ்க்கு இங்கே தான் ட்ரெஸ் எடுப்போம். ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் இருந்த கலெக்ஷன் அப்படியே இருந்துச்சு. எதுவுமே எடுக்க முடியல. ஒரு 2 செட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எனக்குமே நைட் ட்ரெஸ் எடுக்கலாம் தான் போயிருந்தேன். ஆனால் அவ்வளோக்கும் எனக்கு பிடிக்கல கலெக்ஷன்ஸ். அதனால் ஒரே ஒரு டிஷர்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். டின்னருக்கு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிலேயே தி ஸ்லேவ்ஸ் அந்த ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் இந்த மாதிரி எப்பாவது ரேராக தான் போவோம். மந்த்லி ஒரு டைம் தான் இந்த மாதிரி வெளியே போய் சாப்பிடுவோம். இதுவுமே லஞ்சுக்கு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஹஸ்பண்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுனால சரி டின்னருக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு டின்னருக்கு தான் போயிருந்தோம். நான் என்னென்ன ட்ரெஸ் எடுத்தேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். முன்னாடியே மெனு கார்டெல்லாம் வச்சுருந்தாங்க. உள்ளே போய் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு யாரும் இல்லை. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் ஒரு 2-3 ஃபேமிலி வந்தாங்க. கடைசியாக லாஸ்ட் டைம் நாங்கள் எந்த பிளேஸில் உட்காந்தோமோ அங்கே சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக அந்த பிளேஸ்க்கே போயாச்சு. ரித்விக்கு பார்த்திங்கன்னா வரும்போதே வீட்டில் சாப்பாடு கொடுத்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். இன்னும் வெளியே நான்வெஜ் ஐட்டமெல்லாம் பாப்பாவுக்கு கொடுத்து பழக்கலை. எப்போவுமே ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் 1/2 hour ஆகும் வரக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பாவை இந்த மாதிரி வெளியே சாப்பிட்ற இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு வந்தால் கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டந்தாங்க. பாப்பாவை பார்த்திங்கன்னா வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா நான் கையில் பிடிச்சி தான் உட்காண்ட்ருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ஆர்டர் பண்ணோன்னே. நான் வெஜ் சொல்லியிருந்தேன், அவர் சிக்கனு. அவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரான் பெப்பர் அண்ட் சால்ட் ஃப்ரை சொல்லியிருந்தோம். எம்டி பிரியாணி சொல்லியிருந்தோம். அது 2மே வந்துருச்சு. ப்ரான் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோக்கு பிடிக்கல. ஏதோ ஒரு வேகாத மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவர் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தார். நான் பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் அவ்வளோக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட மாட்டேன். அதனால் பட்டர் நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவே கொஞ்சம் பிச்சு பாப்பா கையிலேயே கொடுத்துருந்தேன். பாப்பாவும் சாப்பிட்ருந்தான். நான் இது கூட வந்து செட்டிநாட்டு சிக்கன் தான் சொல்லியிருந்தேன். இது என்னோடய ஃபேவரெட்டு. சாப்பிடும் போதெல்லாம் வீடியோ எடுக்கவே முடியலைங்க பாப்பாவை வச்சுட்டு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வீட்டுக்கே கிளம்பிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேலேருந்து தான் vlog ஸ்டார்ட் ஆகுது. மண்டே நைட்டு தான். மண்டே நைட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்தோடனே வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். மாவு மார்னிங் தான் அரைச்சி வச்சுருந்தேன். நல்லா புளிச்சிருச்சு. சரி இட்லியே ஊற்றி வச்சுக்கலான்ட்டு எடுத்து வச்சிட்டேன். அன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா இட்லியும் மஷ்ரூம் கிரேவியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இட்லிக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் கொதி வரட்டோன்னு. அதுக்குள்ளே கிரேவிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 12th படிக்கிற வரைக்கெல்லாம் எனக்கு மஷ்ரூம் பிடிக்கவே பிடிக்காது. நான் சாப்பிட்டதே இல்லைன்னு தான் சொல்லலாம். வீட்டில் செஞ்சால் கூட நான் சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஏதோ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹோட்டலில் சாப்பிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இனி எனக்கு வேண்டி வேறொரு ஹோட்டலுக்கு போகவும் வேண்டாம் சரின்னு சொல்லிவிட்டு நானும் அதே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அப்போது நல்லா தான் இருந்துச்சு. அதுலேருந்து நானும் கன்டினியூஸாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்போவும் மஷ்ரூம் அந்த பீஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட மாட்டேன். சும்மா கிரேவி அந்த மாதிரி வேணால் தொட்டு சாப்பிடுவேன். ஏதோ ஒரு பீஸ் 2 பீஸ் சாப்பிட்றதோட சரி. அது என்னமோ தெரியல, அந்த டேஸ்ட்டே எனக்கு பிடிக்காதில்ல. இப்போ இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இட்லி ஊற்றி வச்சுட்டா இட்லி நல்லா வெந்துடும். ஃபஸ்ட்டாக இட்லி ஊற்றி வச்சிட்டேன். இவ்வளோ நேரம் லைட்டோட பவர் வந்து கம்மியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ திடீர்னு என்னடா பிரைட் ஆயிடுச்சுன்னு பார்க்குறேன். நானே இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேங்க. அப்போ என் ஹஸ்பண்ட் ஸ்டாண்டு கிட்டே நின்றுருந்தார். நான் கூட சொன்னேன் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், தயவு செஞ்சு வீடியோ ஆனால் ஆஃப் பண்ணி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவர் வீடியோவை ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருந்திருக்காரு. அது தெரியாமல் அவரை நான் திட்டிட்டேன். கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே மஷ்ரூம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கிரேவிக்கு வந்து ஒரு கடாயில்
ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 2 கிராம்பு 2 பட்டை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்தோடனே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், கட் பண்ணி வச்சதேன். அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் மஷ்ரூமை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மஷ்ரூம் கட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கும். இது கூடயே மஷ்ரூமையும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கினோடனே இது கூட ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கிரேவி வந்து நல்லா வதங்கணும். இது ஆயில்லையே அப்படியே நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். தேங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கணும். அதிகமாக ஆட் பண்ணால் டேஸ்ட்டு மாறிடும். நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு 2, பட்டை 2, இது கூடவே குருமிளகா கொஞ்சம் ஆட் பண்ணி, இதுக்கு வந்து முந்திரி பருப்பு தான் மெயின். முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை, அதனால் நான் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கிரேவிக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதுக்கு வேண்டி தான் முந்திரி இல்லைன்னா பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறது. ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கிரேவியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதே ஜாரில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஒரு 20 to 50 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். இது கூட உப்பு ஆட் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சிட்டா 5 மினிட்ஸ்லேயே நல்லா சுண்டி கொதி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதித்து திக்காக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான். சண்டே நைட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் போய் எடுத்திருந்த ட்ரெஸ் தான். எனக்கும் பாப்பாவுக்கும் தான் எடுத்திருந்தேன். நான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிஷர்ட் தான் எடுத்திருந்தேன். பாப்பாவுக்கு 2 செட் எடுத்திருந்தேன். பனியன் செட் தான் எடுத்திருந்தேன். பாப்பாவுக்கு எப்போவுமே ரஃப் யூஸ்க்கு வந்து இந்த கடையில் தான் போய் எடுப்போம். கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்கும். வீட்டில் போட்டு யூஸ் பண்ணுறக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் கரெக்டு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காட்டன் தான். ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்குது. அவங்களுக்கு ஒரு போட்ட மாதிரி ஃபீலே இருக்காது. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. சாஃப்டாகவும் இருக்கும். அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் எடுத்த டிஷர்ட் தான். இது பார்த்திங்கன்னா நான் டிசைனுக்கு வேண்டி தான் எடுத்தேன். எடுக்கும்போதே நினச்சேன் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கணும். அதே மாதிரி லென்த்தாக தான் இருந்துச்சு. சைடு கரெக்டாக இருந்துச்சு. லென்த்து மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா காட்டன் சாஃப்டாக தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபிள் தான். 220 தான் இதோட ப்ரைஸு. குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப்பாக இருக்கும். 60, 70, பேண்டீஸ் எல்லாம் 70, டிஷர்ட்டெல்லாம் 60, 50 இந்த மாதிரி ரேஞ்சில் எல்லாம் இருக்கும். ஒரு 2 மந்த் 3 மந்த்துக்கு இந்த மாதிரி எல்லாம் வச்சு போடலாம். இது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு எடுத்த டிஷர்ட் தான். ஒரு பாசிப்பயிறு கலர் தான். ஹேண்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக நாட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு யூனிக்காக இருந்துச்சு, ப்ளைனாக இல்லாமல். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு டிஷர்ட் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் தான். லைட் வெளிச்சத்துக்கு ப்ளூவாக தெரியுது. இந்த டிஷர்ட்லேயும் நாட் கொடுத்துருந்தாங்க. சேம் தான். ரெண்டும் ஒரே மாதிரி தான் எடுத்துட்டேன். ஏன்னா அவ்வளோக்கும் கலெக்ஷன் இல்லைல்ல, இன்னும் தேடி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு இந்த 2 மட்டும் முன்னாடி இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதோட ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் தான். இது பார்த்திங்கன்னா ஆஃப் பேண்ட்டு தான். இது பிங்க் கலரு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் தான். மோஸ்ட்லி எல்லாம் 70, 60 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும்.
டிஷர்ட் ஒவ்வொன்றும் 50 ருபீஸும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா டிசைனாக கிட்டி எல்லாம் போட்டிருந்துச்சு, அதனால எடுத்துட்டேன். கிளாத் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப லேஸாக எல்லாம் இல்லை, சாஃப்டாக இருக்குது, ரொம்ப நாளைக்கு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஃபுல் பேண்ட்டு தான். இது வந்து 60 ருபீஸ் தான். இது பார்த்திங்கன்னா பேக்கெட்டோடு வந்துருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால இது எடுத்துட்டேன். பாப்பாவுக்கும் போட்டால் நல்லாயிருக்கும். டபுள் சைடுமே பேக்கெட் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே வந்து எலாஸ்டிக் தான். 2 பேண்ட்டுமே பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் டைப் தான். இவ்வளோ தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வீடியோவாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.